நீங்க எடுத்து இல்ல மூவி எடுக்கிறீங்க? இல்ல மூவி இல்ல சின்னவே. அது யாருக்கு இருக்கு கேமரா? இல்ல அவருக்கு பயங்கரமான ஆழ்த்து போட்டுனா பரவாயில்ல இல்லையா இருக்கு. With this, we start. You can have 2 words. பாஸ்கரன் சொன்ன மாதிரி எங்களோட ரொம்ப நாள் ஆசை. 32 வருஷமா இங்க இருக்கோம். அம்டாபண்டா பல ஃபங்க்ஷன் நடத்திருக்கோம் கர்நாடகி தமிழ்ச்சங்கத்தில். இருந்தாலும் காந்தி நகர் அதாவது குஜராத்தோட கேபிட்டல்ல நம்மளோட ஒரு இடம் பிடிக்கலன்னு அது இன்னைக்கு ரொம்ப என்னோட கனவு நிறைவேறிடுச்சு. அதனால இது இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட என்னோட ஆத்மார்த்த திருப்தியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி இது எப்போதும் இது எப்படி முடிஞ்சிருக்கு, பாஸ்கரன், தியாகராஜன், ராஜகோபாலன் இவன் ராத்திரி பகலா ஒர்க் பண்ணி இந்த கூட்டத்தை இங்க கூட்டிருக்காங்க. இது இன்றோட நிற்கக்கூடாது, தொடர்ந்து நடக்கணும். ஆக்சுவலி ஏன்னா காந்தி நகர்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நாங்க போடணும்னா ஒரு 500 பேர் கம்யூனிட்டி ஹாலில் வந்து சேரணும். அப்பதான் எங்களால ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியும். அதனால அதுக்குள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் பார்க்க முடியுமோ பேச முடியுமோ எல்லாரும் பார்த்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் கேபிட்டல் பிளேஸுங்கிறது ரொம்ப விசேஷமானது. அந்த மாதிரி இருந்தா காந்தி நகர்ல நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்கா. பட் ஆனா நம்மளால எங்க இருக்கா யார் இருக்கா எங்க இருக்கான்னு நமக்கு தெரியறது இல்லை. அது அந்த எஃபர்ட்ஸ் பாஸ்கரனுக்கு the entire credit goes to this team, Bhaskaran and his team. I think we should clap like this one. இங்கே ஒரு சொற்பொழிவாற்ற நான் விரும்பவில்லை. அதை கொஞ்சம் இன்ஃபார்மலா பேசலாம். ராஜகோபால் சார் எனக்கு 20 வருஷமா தெரியும். நான் இங்க 22 வருஷம் ஆச்சு. குஜராத் வந்து முதல்ல பரிச்சயமானவர் அவர் தான். அகமதாபாத்ல தமிழ் சங்கத்துல கோயில்ல இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எடுத்துட்டு என்ன பார்க்க வருவார். நான் பாப்நகர்ல இருக்கும்போது வருவார், சபர்காட்டில் இருக்கும்போது வருவார். இங்க நான் காந்தி நகர்ல கிட்டத்தட்ட 12 வருஷமா இருக்கேன். 2001 எர்த்குவேக்கு அப்புறம் நான் காந்தி நகருக்கு வந்தேன். 12 years I'm here. அகமதாபாத் தமிழ்ச்சங்கம் மீட்டிங்க்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு நல்ல தமிழ்ச்சங்கம் வேணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஒரு நல்ல லைப்ரரி இருக்கணும், ஒரு கம்யூனிட்டியா நம்ம அடிக்கடி மீட் பண்ணணும். ஒரு பொழுதுபோக்கா மட்டும் அதை எடுத்துக்காம தமிழ்நாட்டை விட்டு வந்துட்டதுனால நல்ல தமிழ் கேட்க முடியல, நல்ல தமிழ் படிக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கம் தமிழர்களுக்கு இருக்கும். அந்த மொழியோட ஒரு தொடர்பு என்றைக்கும் அருந்து போகாமல் இருக்கிறதுக்கு தமிழ்ச்சங்கம் நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உலகம் முழுக்க வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆனவங்க 10 தலைமுறை 5 தலைமுறை இருந்தவர்கள் கூட இந்த தங்களுடைய வேர் எங்க இருக்குன்னு இன்னைக்கு தேடிட்டு வராங்க. அமெரிக்காவிலிருந்து பெரும்பாலானவர்கள் யூரோப், ஆப்பிரிக்காவுக்கு இன்னைக்கு தேடிட்டு போறாங்க. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரூட்ஸ்னு ஒரு புத்தகம். படிக்காதவங்க தயவு செய்து படிங்க. புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம். அந்த மூலமான அந்த ஐடென்டிட்டி, தமிழருக்கு ஐடென்டிட்டி தமிழ், அதனுடைய தொடர்பு அருந்து போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தமிழ்ச்சங்கம் வெறும் கலை நிகழ்ச்சிகள் மட்டும் நடத்தாம, வெறும் கெட் டுகெதர் மட்டும் இல்லாம தமிழ் படிக்கிறதுக்கும், இங்க ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களுடைய குழந்தைகள் தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தமிழ் எழுத படிக்க தெரியல. எல்லா மேடைகளிலும் நான் தவறாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ் குழந்தைகளுக்கு, தமிழர்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியணும் அப்படிங்கிறது. ஒரு 2500 ஆண்டு இன்னும் பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு லிட்ரேச்சர் தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கும் புழக்கத்தில் இருக்கிற ஒரு மொழியா
பழைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் அழிந்து போகாத ஒரு மொழியா தமிழ் இருக்கு. சான்ஸ்கிரிட் இன்னைக்கு யாரும் பேசுறது இல்லை. நல்ல மொழியா இருந்தாலும் இன்னைக்கு புழக்கத்தில் இல்லாத மொழியா போயிடுச்சு. அப்படிப்பட்ட மொழி பாரம்பரியம் உள்ள நாம் அந்த மொழியை தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். கலாச்சாரம் தலைமுறை தலைமுறையா தொடர்ந்து எப்படி சொத்து சீதனம் கொடுக்கிறோமோ அந்த மாதிரி கொடுக்க ஆசைப்பட்டோம்னா மொழி அவசியமா நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக்கணும். ஆகவே இங்க தமிழ் படிக்க தெரியாத குழந்தைகளுக்கு தமிழ் எழுத படிக்க கற்றுத்தருவதற்கு ஒரு வசதி, தமிழ் நம்மளை போல தமிழ் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லைப்ரரி அவசியம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு there is something called cultural isolation. சிங்கப்பூர் நீங்கள்லாம் அடிக்கடி போவீங்கன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர்ல போய் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தமிழர்களை பார்த்தீங்கன்னா in certain pockets of Singapore you will find them totally culturally isolated. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாங்களோ அப்படியே இருக்காங்க. அதே vocabulary, அதே ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அதே மாதிரி பேச்சு பழக்க வழக்கங்கள். தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி யாரும் இல்லை. அவ்வளவு பிற்பட்டவங்க தமிழ்நாட்டிலே கிடையாது. தமிழ்நாட்டில் எவ்வளவு அட்வான்ஸ் ஆகி போயிட்டாங்க. பிகாஸ் அந்த அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு தெரியல. they are culturally isolated. அதே மாதிரி மொழியிலும் ஐசோலேட் ஆயிடும். இன்னைக்கு இந்த 20 வருஷங்களில் தமிழ் மொழி நிறைய வளர்ந்துருக்கு. விஞ்ஞானம் வளர வளர, டெக்னாலஜி வளர வளர இணையாக மொழியும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறதுக்கு என்ன தமிழ்ன்னு கேட்டனா யாராவது நீங்க சொல்ல முடியும்? இன்னைக்கு நல்ல ஒரு தமிழ் லிட்ரேச்சர் புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா கால்வாசி கூட உங்களுக்கு புரியாது. ஏன்னா நிறைய புது வார்த்தைகளை காயின் பண்ணிருக்கிறோம். வார்த்தைகளுடைய பிரயோகங்கள் மாறி இருக்குது. ஆனா அதெல்லாம் நமக்கு தெரியாது. நல்ல தமிழ் இலக்கிய புத்தகம் கொடுத்தா நாம இது தமிழ் மொழிதானான்னு கேட்கக்கூடிய நிலையில இருக்கோம். ஆகவே இங்க இருக்கிற தமிழர்கள் தொடர்ந்து தமிழை படித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. 100 பாஷை கற்கலாம். பாரதியார் பாடுவார், வேறு வேறு பாஷை கற்பாய், ஈட்டு பாஷை கற்கிலாய் போன்னு விரட்டுவார். உலகத்தில் இருக்க 100 மொழி கூட நீ கற்றுக்கலாம், தாய்மொழி கத்துக்காதவர்கள் மனிதர்களே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது தமிழர்கள். ஏன்னா 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு போனா கூட தமிழ் மொழி இருந்ததுன்னா உடனே மக்களோட தொடர்பு கொள்ள முடியும். இல்லைன்னா நான் என்னுடைய தாத்தா தமிழர், எங்க தாத்தாவுக்கு தாத்தா தமிழருங்கிறதோட நின்று போயிடும். நான் தமிழர்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஐடென்டிட்டி இருக்காது. இது ஒரு அடிப்படை. இங்க காந்தி நகர்ல எனக்கே தெரியாது இவ்வளவு தமிழர்கள் இங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு. ஆபீஸுக்கு போறது, வீட்டுக்கு வருது, அதை தவிர இங்க வேற சோசியல் ஆக்டிவிட்டியே காந்தி நகர்ல இல்லை. அதனால இங்க ஒரு நல்ல தமிழ் சங்கத்தினுடைய ஒரு கிளை இங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அடிக்கடி சந்திக்க முடிகிறதோ இல்லையோ, நல்ல தரமான சந்திப்புகள் நிகழ வேண்டும். மாசம் 10 வாட்டி சந்திக்கிறோம், பேசி அரட்டை அடிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறோம், டிஃபன் சாப்பிட்டு போறோங்கிறத விட மாதத்துக்கு ஒரு முறை சந்தித்தா கூட, இல்லை 2 மாதங்களுக்கு ஒரு முறை சந்தித்தால் கூட அதுல என்ன டிரான்சாக்சன் நடக்குது. இங்க இன்னும் தமிழ்நாட்டில இருந்து இதுல இந்த 3 மாசம் 2 மாசம் இந்த மாதிரி பேங்க்ல இருந்தெல்லாம் வந்துட்டு போறவங்க இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய பிளஸிங். மாறுதலாகி வரக்கூடியவர்கள் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க, இந்த 3 வருஷம் இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு திருப்பியும் போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், தமிழ்நாட்டு அரசியல் தெரியும். அந்த மாதிரி இன்னும் தமிழோடு தொடர்பு அருந்து போகாதவர்கள் இங்க நமக்கு ஒரு புத்தகம் படிக்கலாம், தமிழ் புத்தகத்தினுடைய ரெவ்யூ வைக்கலாம். இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல தமிழ் படங்கள் கூட நம்ம பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்யலாம், தரம் வாய்ந்த தமிழ் படங்கள். அதனால நம்மளுடைய சந்திப்புகள், இங்க நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் நல்ல குவாலிட்டி மீட்டிங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஒரு நல்ல செயலுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் தனிப்பட்ட முறையிலும் சரி, அரசாங்க அதிகாரி என்கிற முறையிலும் சரி, என்னால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒரு நல்ல விஷயத்தை இங்கே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மே 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 10 நாட்கள் அகமதாபாத்தில் ஏஎம்சி கார்பரேஷன் ஒரு நல்ல புத்தக கண்காட்சி ஏற்பாடு பண்ண போகிறது. சென்ற ஆண்டு கூட அருமையான புத்தக கண்காட்சி அமைத்திருந்தார்கள். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருக்கிறார் தமிழ்நாட்டிலே, மிகச்சிறந்த புத்தக கடை நடத்தி கொண்டிருக்கிறார்.
உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம், நியூ புக் லேண்ட்னு பேரு. உஸ்மான் ரோட்ல நியூ புக் லேண்ட், நல்ல புஸ்தகங்கள். அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க வந்து ஒரு ஸ்டால் போடுங்க. 2 லட்சம் தமிழர்கள் அகமதாபாத்ல இருக்கிறோம். இதுல அட்லீஸ்ட் ஒரு 25,000 பேருக்காவது தமிழ் எழுத படிக்க தெரியும். பக்கத்துல பரோடா, ராஜ்கோட்ல இருந்து கூட வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து ஒரு புஸ்தக ஸ்டால் போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னாரு, சார் நான் போடுறதுக்கு தயாரா இருக்கேன், நிறைய செலவாகும், கடைக்கு வாடகை கொடுக்கணும், இங்க இருந்து எல்லா புஸ்தகங்களையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வரணும், இங்க இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வரணும். ஏன்னா இந்த புஸ்தகம் வேணும்னா எடுத்து கொடுக்கறதுக்கு தமிழ் தெரிஞ்ச ஆள் வேணும், தமிழ்நாட்டில இருந்தா எல்லாரையும் நான் கொண்டு வரணும். அந்த அளவுக்கு புஸ்தகம் வியாபாரம் ஆகுமான்னு நீங்க கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க எல்லாம் ஆகும்னு சொன்னா